சோத்த குத்துட்டு வாய்ப்பு ஆயிக்கிறான் இவன். நான் வந்தமா நம்ம வாய்ப்பை பார்த்தோமா இல்லைங்க, நம்ம சோத்துக்கு வேலை வச்சோம் போலக்குமா இவன். என்ன பண்றது? எதற்காக அழுது கொண்டு வருகின்றாயினே? தந்தையை நினைத்து அழுது கொண்டு வருகின்றேன். அதை மறந்து விட்டு என்னை நினைத்து விடு. என்னுடைய தந்தையை நினைத்து அழுது கொண்டு வருகிறேன், அதை மறந்து விடு, உன்னை நினைத்து விடு கூறுகின்றாயே. ஏதோ என்னுடைய அன்னைக்கு அண்ணனாக நினைத்த உனக்கு மரியாதை தருவேன். சொல்வதுக்கே இந்த இடத்திற்கு போயிருக்க வைக்க போற பண்றது. என்னுடைய பெருமைகள் இவளுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஏன்? நம்முடைய நாடு குந்தலபுரி, இவள் இருப்பதோ இந்த வடமதுராபுரி. ஆகையால் என்னுடைய பெருமைகளை எடுத்துரைக்க வேண்டும் அவளிடத்திலே. அப்படி நீ உரைத்த வார்த்தையை கேட்டு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மாமா எத்தனை நாள் காஞ்சி போயிடானோ. நல்ல பெருமையா, நல்ல பெருமையா, நல்ல பெருமையா. சரிக்கும் போதே சூத்து வாயெல்லாம் பத்தி கம்மி நினைச்சாடும் பெருமையா. சீக்கிரம் ஹலோ மேடம், இங்கிலீஷ்ல 2 வார்த்தை பேச பார்த்தா ஓடாது போலது. யசுலட்சுமி அப்படின்னா இல்ல, என்ன? ஆமா அப்படின்னா என்ன? இல்ல இந்த ஊரா பக்கத்து ஊரான்னு கேக்குறாங்க. அது இந்த ஊரா பக்கத்து ஊரான்னு கேக்குது. ஆமா. ஐயா யார் தெரியுமா உங்களுக்கு? யாரு வந்திருக்கான கூட? யார் அவன்? அவன் ஒரு மெட்டல் மேன். மெட்டல். சரி, நீங்க? ஐயா ஒரு ஜென்டில்மேன். அவன் சுத்த லூசு. ஐயா ரொம்ப டைட். நீங்க? சரி. அவன் விரிஞ்சோறு. புரியல. விரிஞ்சோறு சோறு சோறு. புரியல. புரியல புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? அவன் சாப்பாடுல விரிஞ்சோறு சோறு சோறு. என்ன சோறு? அப்புறம் மரியாதை கெடுக்கும். வெறும் சோறா? ஏய், அந்த பல்லுல ஆடி எது சொல்ல முடியுங்க? வெறும் சோறு. ஆமா. சரி, நீங்க? ஐயா வாய்மி சோறு. அவன் ஒரு மம்டிய. நான் பெரிய கட்ட பாடுறேன். பெரிய கட்ட பாரு. ஆமா. அது மட்டும் கிடையாதுமா. ஐயா பார்த்து எப்படி இருக்க? என்ன பார்த்தவங்க நீங்க என்ன பட்டா? எனக்கு என்ன வருது? சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவன் அரலூசு. எனக்கு எடுப்புடி வேலை செய்யுவேன். வேலைக்காரன் துணி வேலைக்காரன் சொல்ற, நீ நின்னுக்கிட்டு பேசிருக்கா, உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்றது? நேரங்காலம் சரி கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. இந்த துணியை அயன் பண்ணி வரானா அயன் பண்ணி வருவான். இந்த துணியை சரி, வேற அது மட்டும் கிடையாது. டீ வாங்கிட்டு வருவான் உனக்கு. ஆமா. நான் குடிச்சிட்டு கீழே போட்டேன்னா அதை நக்கி சாப்பிடக்கூடியவன். எச்ச கலாசி பீடி வாங்கிட்டு வரானா பீடி வாங்கிட்டு வருவான். பீடி வாங்கிடுவான். வாயில வைப்பான். வாயில வைப்பான். அவன் வாயில வைப்பான். எத்தனை வாங்கி சொல்லிட்டு வாயில வைப்பான். நானே சொல்றேன் வாயில வைப்பான். இல்லைங்க, அவன் கொண்டு வந்து வாயில வைப்பான். அதான் சொல்றேன், வாயில வைப்பான். இன்னும் பாருங்க. நம்ம அதுதாங்க பீடி சும்மா வாயில வைப்பான். வாயில வைப்பான். தள்ளி விடு மூஞ்சி அடிபாட்டு. சரி, அதுக்கு எப்படி அழைக்கிறேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த பீடி பிடிச்சிட்டு கீழே போட்டேன்னா அதை எடுத்து பிடிக்கும். துண்டு பீடி. துண்டு பீடி. கால் ஷூவை துடைக்கப்பட்டவன். என் காலால ஒரு வேலை அவன் கையால் செய்யக்கூடியவன். அவ்வளவு பெரிய ஆளு நீங்க. என்னுடைய செவத்த உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ ஐயோ, கண் கொள்ளா காய்ச்சல் இருக்கு. எல்லா ரத்த வரம். ஒண்ணு நீ இரும்பறாயா? ஐயோ பாபால தங்கச்சி நாய் கட்டுச்சுவா. என்ன நடக்குமோ? விரும்புறியான்னு கேக்குறியா? வேற அவரு ஒண்ணு என்ன சொல்லுவாரு, சொல்லிட்டு போட்டான். மென்டல் இல்ல. சரி, இப்ப நீங்க என்ன கேட்டீங்க என்னிடம்? அவரை பத்தி உன்னை பெருமையா சொல்ல சொன்னாரு. பெருமையா சொல்லி நீ கூறினாயே
அவனுடைய பெருமையும் என் வீட்டு எருமையும் ஒண்ணுடா. உடம்பு கட்டாலே அச்சுக்கலாம் நம்மள அதோட. அத்தா போன உடனே கப்புள் விழுந்துரும். சொல்லிட்டேன். பெருமை சத்தியமா பெருமை சொன்னா உன்னை பத்தியா என்ன நடக்குமா? போன உடனே மாரியாவா தாயே, மாரியம்மன் தாயே எங்க தாழகிறியா சரி அதுக்கு அலையிற போ. எது ஓடுது மாட்டுக்கு வைக்க போனா அது எப்படி வராது? கண்ணே கண்மணியே பொண்ணே பூங்கடியே இன்னை வச்சு உனக்கு தெரியுமா அப்படி இப்படி ஒரு ஸ்டைலா போனதுன்னா ஆமா நீங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கிறீங்க. நாங்க அக்கா தங்கச்சி போய் வந்தவங்க பிறந்தவர்கள் ஒரு பொண்ணு இருக்காங்க சேமியா பத்திரியா எவ்வளவு ஒரு அசிங்கம் எனக்கு. சரி சரி அடிக்கல நம்ம ரெண்டு பேரும் யார் யாரு சொல்லு? ரெண்டு பேரும் நம்ம ஒரு நண்பர் மாதிரி என்ன வந்து உனக்கு அடிமையா வச்சுக்கிறேன் இல்லையே, ஒரு நண்பர் மாதிரி வச்சுக்கிற. ஆமா இப்ப அந்த பொண்ணு இருக்கு அடிக்கிறேன் என்ன? சரி சரி மனசு தள்ள விடாத. நம்ம ரெண்டு பேரும் நண்ட போன 10 ரூபா கச்சா, உனக்கு 5 ரூபாய் எனக்கு 5 ரூபாய். ஆமா இந்த மாட்டான் கடையில போய் என்ன வாங்கின கூட கொட்டி எனக்கு கூட்டிட்டு நீ குஞ்சு சாப்பிடு. ஆளுக்கு பாது சாப்பிடு. ஒரு ஒயின் ஷாப்ல போன கூட கட்டிங் சாப்பிட்டு கட்டிங் கொடுப்பேன். பங்கு வைக்கிறடே எனக்கு சொல்றேங்க. சரி அதற்கு என்ன இப்போ எதா இருந்தாலும் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் உனக்கு பாதி எனக்கு பாதி. இப்போ ஒரு பொண்ணு கட்சிக்குது, ஒரு பெண் கிடைத்திருக்கின்றார். நீ என்ன பண்ற? இடுப்புக்கு மேல நிறுத்துக்க, இடுப்பு கீழே எவடு குத்துரு. கேட்டுப்பா, இடுப்புக்கு மேல நான் எடுத்துக்கணுமா? இடுப்புக்கு கீழே இவரு கொடுக்கணுமா? இடுப்பு கீழே கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அப்பளம் போச்சு சாப்பிடுவேன். நல்ல பாடல போறீங்களா? எங்க போய் போறீங்களா? கரெக்டா பாத்துக்கிறேன் அப்பளம். எந்த நேரத்துல எந்த நேரத்துல கழிப்பு ஒரு ரம்பா இருப்பாமா பாட்டு போறது. ஏண்டா ஒரு பெண்ணு கிடைச்சா இடுப்புக்கு உனக்கு இடுப்புக்கு மேல அவனுக்கு. ஆமா நான் சொன்ன பேச்சுக்க மாட்டேன். சொல்லுமா. டேய் எந்த பெண்ணு கிடைச்சாலும் இடுப்பு கீழே உனக்கு. இதன் உண்மை. எந்த பொண்ணு கிடைச்சாலும் இடுப்பு கீழே உனக்கு. எந்த பொண்ணுங்கன்னா கிடையாது, நாங்க ஆசைப்படுற பொண்ணு மட்டும்தான். ஏண்டா அதோட உன் வீட்டுல 3 பொண்ணுக்குதாடா. அது எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. டேய் இன்னும் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணாதே கிடக்குது. இதான் விட வேண்டியதானே? அது செட் ஆகாது. யாருக்கு யாருக்கு செட் ஆகுது? அவருக்கு ஏசி நோய். பழகுறான் ஆளு. ஏண்டா ஏய்ச்சு குச்சி முடியா என்ன கூட்டி கொடுக்க பாரு. நீ அந்த பொண்ணு சொன்ன அந்த பொண்ணுங்க இத பாடா எனக்கு நேரம் ஆகுது. நீ என்ன சொன்னா சரி. டேய் நான் உடத்துதான் வந்துக்கிறோம். இல்லன்னு சொன்ன வழி ஓடுறேன். வழி விடுடா, பொறுமையாதான் ஓடுவான். பொறுமையா சொன்னியா? எல்லாம் சொல்லிட்டேன். அப்படியே அவன் வர மாட்டேன்றா. சொல்லு. குழந்தைக்கு ஆஞ்சி நும்பிட்டு கொடுத்தாதான் வரோம். அதே வரல நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய பெருமை என்ன சொன்னாங்க? குழந்தைய கேளு, அங்க போய் கேட்டான்னு தெரியும் உனக்கு. என்ன போய் காட்டு. அவன் கூறிய வார்த்தை ஒவ்வொன்று எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி? அவன் நீ காலாளிடு வேலையை கையால செய்யக்கூடிய வேலைக்காரனா நீ. வராங்க வராங்க உனக்கு வேலைக்காரனா நானே சொல்றாள. நம்ம 2 பேரும் ஓட்டு போட்டுக்கிறோம். ஒற்றுமையோடு இருக்கின்றோம். ஒற்றுமைக்கு அது அது பிடிக்கல, அதான் சொல்லுது. அது மட்டும் கிடையாதுங்க. 8 கிளாஸா நீங்க அவன் குடிச்சிட்டு வைக்கிற கிளாஸ் எடுத்து நீங்க நசுவீங்களா? நாக போட்டு குச்சிட்டு கலாச்சின பூரா குப்பா. அது மட்டும் கிடையாதுங்க. துண்டி பீடியா அவனுக்கு பீடி வாங்கிட்டு வந்து அவன் வாயில வச்சு நீங்க பத்து எடுப்பீங்களா? சொல்றான் பீடி
அது உனக்கு புடிச்சு போட துண்டு வீடு. இது வரைக்கும் உங்களை பத்தி ஒரு மட்டமா சொல்றது இப்ப நான் இதுவரை சொன்னதில்லையே. அந்த நம்மளுக்கு இந்த பேருக்கு இந்த மாதிரி பண்பு வரைக்கும் சண்டையை மூட்டி அவளா சூப்பர்வாய் என்ன சொன்னா கேவலம் ஒரு சாதாரண மம்மட்டியா, ஆனா அவன் பெரிய கெட்ட பரியான். அப்படி சொன்னியா? ஏங்க இல்லங்க, ஒரு மம்முட்டி நினைச்சா ஒரு மோட்டையா கச்சிரும். பத்தி பெருமை சொல்ல மம்முட்டிய உங்க இடம் விட்டா ஏறு எங்க சொல்லு. அவனுடைய சூக்கு பாலிஷ் போடுறவனா அந்த சூக்கு இல்ல அதான் சொல்றாரு ஷூ போட்டுக்கிறேன் இல்லையே. ஷூக்கு நான் பாலிஷ் மாத்தி ரஞ்சிதை பாயா இந்த பொண்ணு அப்படிதான் சொல்லலாம். மடக்கு போயா உனக்கு காலம் கிடையாது. அடுத்த குடிய கேட்டாதான் நம்ம வாழ முடியும். அதே மாதிரி அடுத்து பொண்டாட்டி தாலி ஆட்டா நம்ம பொண்டாட்டி சொல்லிக்கிறேன் இல்லைங்க, நம்ம பொண்டாட்டி கேட்டு கொத்துங்கோலி மாத்தவங்க. ஆமா மோட்டை தான் மோடு பள்ளத்தை மோட்டை காண முடியும். பல்ல விடுத்தால் தான் மோட்டை பார்க்க முடியும். அது மாதிரி தான் சொல்றேன். மழை தலகாடு போடு போப்பா. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியாது.